வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு முறுக்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது ராகி முறுக்கு. ஆல்ரெடி 2 விதமான முறுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது பிளெயின் முறுக்கு, அதுக்கப்புறம் பசலைக்கீரை முறுக்கு. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ராகி முறுக்கு ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஒரு பேசிக் மெத்தடில் எப்படி கரெக்டாக ஒரு மில்லட்டை வச்சு எப்படி பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ தீபாவளி வரப்போதில்லை, இந்த டைமில் இனிப்பு பலகாரம் கார பலகாரம் பண்ணி நீங்கள் அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டிலே பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ராகி முறுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, வெள்ளை எள்ளு 1/4 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், உடைச்ச கடலை பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு, அன்சால்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ராகி மாவு 2 கப்பு போட்டிருக்கோம், அரிசி மாவு 1 கப்பு, ஃபைன் பவுடர் உடைச்ச கடலை பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் உடைச்ச கடலை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணணும். உப்பு தேவையான அளவுக்கு, வாசனைக்காக ஓமம் யூஸ் பண்ணியிருக்கோம், எள்ளு 1/4 டீஸ்பூன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் முறுக்கு மாவு எப்படி பிசைவீங்களோ அதே அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசையணும். இப்போ பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் உடைச்ச கடலை பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால தான் இந்த பட்டரும் உடைச்ச கடலை பவுடரும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓமம் ஒன்று வாசனை, அதுக்கப்புறம் நெஞ்சு எரிச்சல், அதாவது ஆயில் ஃப்ரைலாம் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாகும், அதனால தான் ஓமம் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பிறகு இந்த மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. டைட்டான பக்கம் வேணால், அதே டைம் ரொம்ப லூஸ் ஆனால், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்டில் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்காக கேட்டால் உங்களுக்கு புளியும் போது ஈஸியாக வரும். நிறைய பேர் டைட்டாக மாவு பேசுவாங்க, ஆனால் புளிய முடியாது. அதனால தான் இந்த டெக்ஸ்சரில் எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முறுக்குழாயில் என்ன பண்ண போகிறோம் கேட்டால், கொஞ்சம் லைட்டாக ஆயில் சைடில் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காக இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம், சைடில் அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாவு இதில் போட்டு நீங்கள் புளியும் போது ஈஸியாக உங்களுக்கு மாவு இறங்கும். அதனால தான் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு மாவு இந்த முறுக்கு குழாயில் ஆட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் போடும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் போடணும். ரொம்ப அதிகமான குவான்டிட்டி ஃபுல்லாக போடக்கூடாது. ஒரு 60% அளவுக்கு மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு புளிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கங்க. இந்த கரண்டியில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா, இந்த முறுக்கு மாவு இதில் புளிஞ்ச பிறகு நீங்கள் எண்ணெய் கடையில் திருப்பி போடுவீங்க, அப்போ ஒட்டாமல் வரணும். அதனால தான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கு மாவு கையில் எடுத்து ஜஸ்ட் நல்லா புளிங்க. அதே டைமில் புளிகிற டைமில் நீங்கள் அந்த கரண்டிக்கும் முறுக்கு மாவு புளிகிற இடத்துக்கும் 1 இன்ச் கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் அப்படியே வரும். அதனால தான் ஷேப் கரெக்டாக வரும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது புளிஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த டைமில் 1 by 1 நீங்கள் இந்த எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே டைமில் எண்ணெய் ரொம்ப சூடாக வரக்கூடாது. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உடனே கலர் மாறிடும். அதனால் கரெக்டான ஃப்ளேமில் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் முறுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அருமையான ராகி முறுக்கு. இன்றைக்கி கேழ்வரகுல எப்படி முறுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட. என்னங்க, இந்த கேழ்வரகு முறுக்கு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லை. கரெக்டாக மாவு புளியிறது பிசையிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.